நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போது இங்க எப்போ நான் சொல்ற அதே மெஷர்மெண்ட் இதையே வச்சு நீங்க தைங்க. சப்போஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ விஷயமும் கவனிக்கணுமா அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்க தைச்சது எப்படின்னு தெரியாது. ஆனா இதுக்கு மேல தைக்கும் போது நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து எனக்கு இது இப்படி லூஸ் வருது இப்படி இதாகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன். அப்ப அந்த யோக்குக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அதுல கிளாத் பிடிக்குமே ஒழிய மீதி வர்றதை நம்ம வெட்டிடுவோம். ஆனாலும் நம்ம இங்க பிடிக்கும் போது நீங்க டாட் வந்து அதிகம் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன். நெக்கு கட்டிங் அதே மாதிரி ஷோல்டர் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து கொஞ்சம் பிராடா வரணும், ரொம்ப க்ளோஸா ஆயிடக்கூடாது அப்படி சொல்றாங்க. நம்ம அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குங்களா மேடம்? சென்டர் டாட் வந்து பஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம். நீங்க 1 இன்ச் 1/2 இன்ச் இறக்குறனாலும் நீங்க இறக்கிக்கலாம். அது உங்க சாய்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து அப்ப ஊக்கு போடுற பிளேஸ்ல இருந்து வரக்கூடிய டாட்டும் நம்ம எந்த இடத்துல இறக்கி இருக்கிறோமோ அதே ஸ்ட்ரைட்ல தான் வரணுங்களா அப்படின்னு கேட்கு. ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸுக்கு ஒரு மாதிரி கட்டிங் போடும்போது நீங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம். மேடம் இப்படி சொன்னாங்க ஆனா அதை மாத்தி டாட் போடுறாங்க அப்படிங்கும் போது அது என்ன எதுக்காக நான் அப்படி போடுறேன் அப்படின்னா இதுதான் காரணம். நமக்கு வந்து அந்த பாயிண்ட வந்து நம்ம அதனால அதே மாதிரி டாட் அப்படிதான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப லோ நெக் அப்படிங்கும் போது நான் ஒரு 3 இன்ச்சுக்கு டாட் போட்டிருக்கேன். ஆனா 3.5 இன்ச்சு போடணும்னா போட முடியாது. அதனால இந்த நெக்க ஒரு 1/2 இன்ச்சாவது ரொம்ப டீப் நெக்கா இருந்தா மட்டும் ஒரு 1/2 இன்ச்சாவது கேப் வர்ற மாதிரி டாட் போட்டுக்கோங்க. ரொம்ப மேல வரைக்கும் போடக்கூடாது. அப்படி போட்டாலும் நீட்டா இருக்காது. ரொம்ப குறைச்சிட்டீங்கனாலும் இங்க லூஸ் வந்துடும் சைட்ல. அதனாலதான் இந்த 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 இது வந்து இங்க டைட் பண்ணீங்கன்னா தான் இந்த நெக் ஸ்ட்ரெச் ஆகும். இல்லைன்னா இது வந்து லூஸ் வந்துடும். அதனால இங்க போடுற தையல் வந்து இங்க பட்டியையும் நமக்கு சேஃபாக்கும், பேக் நெக்கையும் ஃபிட்டிங் ஆக்கும். அதனால மெயினா சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதை யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். இப்ப இந்த கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த மார்க்கிங் எங்க பண்றோம், என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். ஏன்னா இப்ப நீங்களே இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட், ஒவ்வொரு மாதிரி கப் ஷேப்பு அப்படிதான் வரும். அப்ப நீங்க வந்து எல்லாத்துக்கும் இதே அளவுதான் வைக்கணுமா அப்படின்னா உங்க கப் ஷேப்புக்கு என்ன ஹைட் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஆனா ஓவரால் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போது இங்க எப்போ நான் சொல்ற அதே மெஷர்மெண்ட் இதையே வச்சு நீங்க தைங்க. சப்போஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு அளவு எடுக்கும் போதே அவங்களுடைய பாடி என்ன அமைப்புல இருக்கு, எப்படி இவங்களுக்கு தைச்சா கரெக்டா இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு புரியும். அப்ப அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்ப நெக் இந்த இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நெக் லூஸ் வரக்கூடாது. இந்த நெக் லூஸ் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த ஷோல்டர் ஃபால்ல இருந்து எல்லாமே வரும். சரிங்களா? அதனால இதையுமே நம்ம இந்த லூஸ் வராம கரெக்டா பாத்துக்கணும். அதே மாதிரி இதுவும் நம்ம எவ்வளவு போட்டுக்க முடியுமோ அந்த லூஸ் வச்சா போதும். இதை விடவே இது லூஸ் அதிகமா தான் இருக்கும். ஆனா இந்த சைடு வந்து நமக்கு அண்டர் பஸ்ட் வந்து டைட்டா இருக்கணும். அண்டர் பஸ்ட் டைட் அப்படின்னாவே இந்த சைடு போர்ஷன் தான். இடுப்பு சுற்றளவு இது, அண்டர் பஸ்னுடைய சுற்றளவு இது. இதை வந்து டைட் ஆக்கணும் அப்படின்னா இந்த யோக் பீஸ் வரைக்கும் நம்ம டைட் பண்ணணும். அப்பதான் அது ஃபிட்டிங் கரெக்டா வரும். ஊக்கு வைக்கும் போது இந்த பட்டி எங்க வருதோ அந்த இடத்துல ஒரு ஊக்கு கம்பல்சரி வேணும். என்ன உயரத்துல வைக்கிறீங்களோ அங்க ஒரு ஊக்கு இருந்தாதான் இந்த இடமும் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வரும். சப்போஸ் இங்க ஊக்கு வைக்கல, இங்க ஒண்ணு வச்சுட்டீங்க இங்க ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா இங்க கேப் வரும்போது இது லூஸ் ஆகும். அது லூஸ் ஆகும் போது உங்களுக்கு இந்த போர்ஷனும் கொஞ்சம் லைட்டா லூஸ் வரும். சரிங்களா? இவ்வளவு விஷயமும் கவனிக்கணுமா அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்க தைச்சது எப்படின்னு தெரியாது. ஆனா இதுக்கு மேல தைக்கும் போது நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ ஆனா அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் வந்து எனக்கு இது இப்படி லூஸ் வருது இப்படி இதாகுது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன். ஃப்ரண்ட் லென்த் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நார்மல் பிளவுஸ் அப்படின்னாலும் இது உயரம் கொடுத்துக்கோங்க. இங்கேயும் பட்டி சின்னது அந்த 3 இன்ச் அப்படியே வச்சீங்கன்னா போதும். சப்போஸ் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் கப் ஷேப் ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஷேப் இந்த இறக்கத்தை எதுவுமே பண்ணக்கூடாது. இது இதே பொசிஷன்ல தான் இருக்கணும். இங்க ஏத்துறது மட்டும்தான் பண்ணணும். அப்பதான் இப்ப அந்த டீப் நெக் பிளவுஸ் எல்லாம் வரும் இந்த ஷேப்ல எல்லாம் இப்படி வரும்போது இந்த யோக் இப்படி வரும். ஆனாலும் இந்த பஸ்டினுடைய அளவு நமக்கு குறையாது. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கணும். இந்த உயரம், இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் மெயின். நெக் வந்து நம்ம எவ்வளவு லோ பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது பேக் நெக்கா இருந்தாலும் ஃப்ரண்ட் நெக்கா இருந்தாலும் நீங்க க்ளோஸ் நெக்கே வச்சாலும் ஃபிட்டிங் வந்து இதுதான். எக்ஸ்ட்ரா கிளாத் எங்கேயும் வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நீங்க டீப் நெக் வைக்கும் போதெல்லாம் நீங்க வந்து 3 இன்ச் மட்டும்
சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் ஏற்றினா போதும். சீம் அலவன்ஸ் உங்கள் விருப்பம். ஏன்னா இவ்வளோ டீப் வரும்போது நமக்கு அவ்வளோ 4 இன்ச் அப்படிங்கிறது தேவையில்லை. 3 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி வேற எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. எல்லாம் டிட்டோ. இப்போ நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேனோ, ஷோல்டர் அளவு என்ன, ஆம்ஹோல் அளவு என்ன, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதை மட்டுமே அப்ளை பண்ணா போதும். ரொம்ப டீப் நெக்கு, இப்போ இதுல 11 இன்ச்சு வச்சிருக்கேன், இதுக்கு நான் 3 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி மீதி எல்லாம் சேம் டிட்டோ, அதே மாதிரி தான். நீங்க இதையே அப்படியே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுல வர கரெக்ஷன்ஸை மட்டுமே, ஏன்னா பேசிக்க வந்து மாத்தாதீங்க. என்ன கரெக்ஷன்ஸ் வருதோ அது மட்டும் எதனால வருது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத மட்டும் பாத்தீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே இதே மாதிரியே நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். கப் ஷேப்புக்கு நான் சொன்னதை கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1.5 இன்ச் வருது அப்படின்னா, கிராஸ் கட்டிங் பிளவுஸ்னா நீங்க ஒரு 1.25 மட்டும் வைங்க. எப்படி பார்த்தாலும் இந்த நீங்க அதிகமாவே வச்சுட்டா கூட இந்த யோக்க வந்து நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது நீங்க எக்ஸஸா வச்ச கிளாத் கம்மி ஆயிரும். அது கட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்மளுடைய அந்த மெத்தட்லயே வந்துடும். ஏன்னா இங்க இருக்க அளவு இங்க இருக்க அளவுக்கும் அந்த வித்தியாசம் வருது. சைடும் நம்ம பிடிச்சிருவோம். இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்றதுக்கு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. இல்ல நான் 1.5 இன்ச் தான் வச்சேன், ஆனா சைட்ல எனக்கு இவ்வளவு கிளாத் வந்து வெட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா, யோக்கு வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம வைக்க முடியும். அதை விட அதிகமாலாம் வைக்கணும்னா இடுப்பு லூசா வச்சாதான் வைக்க முடியும். அப்ப அந்த யோக்குக்குள்ள எவ்வளவு உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் அதுல கிளாத் பிடிக்குமே ஒழிய, மீதி வர்றதை நம்ம வெட்டிடுவோம். ஆனாலும் நம்ம இங்க பிடிக்கும் போது நீங்க டாட் வந்து அதிகம் பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன். அது நார்மல் பிளவுஸ் அப்படின்லாம்னா நீங்க 1/2 இன்ச்சை குறைச்சு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வச்சா போதும். சைட்ல வந்து 1.5 இன்ச் வருது அப்படின்னா 1 இன்ச் வச்சீங்கன்னாவே போதும். ஏன்னா அது ரொம்பவே எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்ப லைனிங் பிளவுஸ் அப்படிங்கும் போது நீங்க எப்பவும் வைக்கிறத விட இப்போ 1.5 இன்ச் வருது அப்படின்னா ஒரு 1.25 வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு பட்டி இது எல்லாமே அட்டாச் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. போடும்போது எனக்கு ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு, எங்கேயுமே லூஸ் அடிக்கல, சுருக்கம் வரல, ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு, பஸ்ட் வந்து ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னா மட்டும் மறுபடியும் நீங்க ஒரு 1.5 இன்ச் கொடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஏன்னா இது எல்லாமே துணியை பொறுத்தும் நம்ம தைக்கிற இடத்துல எவ்வளவு தையல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் தான் மாறும். அதனால அதை எல்லாமே கவனிச்சுக்க வேண்டியது உங்க விஷயம். எப்படி இப்ப சொல்ற டிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளவுஸுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். டாட் வந்து 1.5 இன்ச் பிடிக்க வேண்டிய இடத்துல நீங்க 1.25 வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 1/4 இன்ச் வந்து லூஸ் இங்க வரும். உயரம் 4 இன்ச் வைக்க வேண்டிய இடத்துல 5 இன்ச் வச்சுட்டீங்கன்னா இந்த ஷோல்டர் கிட்ட கிளாத் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே. நெக்கினுடைய இது அதிகமா, இந்த செஸ்ட் ரவுண்ட் அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க நிக்க வேண்டிய ஃப்ரண்ட் இங்க வரைக்கும் வந்துடும். அப்ப இங்க இருந்து வர ஃப்ரண்ட் இங்க வரும்போது உங்களுக்கு முன்னாடி 1 இன்ச் இப்படி தூக்கிட்டு வரும். அதனால இந்த செஸ்ட் ரவுண்ட், நெக் லூஸ் வருது அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட குறைங்க. இந்த இடம் லூஸ் வருது, ஷோல்டருக்கு லூஸ் வருது அப்படின்னா ஃப்ரண்ட் லென்த்தை குறைங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்க பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரும். இப்ப இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கப்புறம் நான் கட்டிங் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. இப்ப நம்ம பஸ்ட்ல இருந்து அண்டர் பஸ்டுக்கு எடுக்கிறது எல்லாமே ஈஸ் அலவன்ஸோட சேர்ந்து இருக்கு. அதுல நம்ம தனியா எதுவும் அதுல விட வேண்டாம் மேடம். விட வேண்டாம். அது ஒண்ணு ஓகே. நெக்கு கட்டிங்க அதே மாதிரி ஷோல்டர் வந்து கொஞ்சம் க்ளோஸா வந்தாலும் பரவாயில்ல, ஆனா வந்து கொஞ்சம் பிராடா வரணும், ரொம்ப க்ளோஸா ஆயிடக்கூடாது அப்படி சொல்றாங்க. நம்ம அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்குங்களா மேடம்? இல்ல, அதுக்கு வந்து நீங்க இங்க கொஞ்சம் ஷோல்டர் பிராடா வந்துச்சு அப்படின்னா நெக்கை மட்டும் இப்படி கொண்டு வரணும். நீங்க மார்க் பண்றதுல மட்டும் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். இங்க கொடுக்குற அதே அளவு இந்த அளவுக்கு வரலாங்க. அதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இங்க க்ளோஸா வந்தாலும் ஃப்ரண்ட் கொஞ்சம் பிராடா வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் கொண்டு வர முடியுங்க. ஒரு லைட்டா கொண்டு வந்துக்கலாம். ஆமா, லைட்டா. இங்க நீங்க கட் பண்றீங்க இல்லையா, இதுதான் ரொம்ப மெயின். ரொம்ப அவுட்டர்ல கட் பண்ணிடக்கூடாது. இங்க வந்து சப்போஸ் அப்படின்னா இங்க என்ன அளவு வருதுன்னு கூட நீங்க மெஷர் பண்ணி பாத்துக்கலாம். இங்க ஷோல்டர் மெஷர் பண்ணிக்கிறோம், இங்க நெக்கினுடைய வைடு மெஷர் பண்ணிட்டு கூட நீங்க அந்த இதை வந்து நீங்க மார்க் பண்ணலாம். இப்ப இதுல வந்து நெக்குக்கு கழுத்துக்கு நான் எவ்வளவு அகலம் வைக்கிறது அப்படின்னா நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா இதை மெஷர் பண்ணி பாத்துக்கலாம். நார்மலா இந்த ஷோல்டரோட இது இங்க வரும், இங்க இருந்து இங்க வரும். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இன்ச் வருது. சரிங்களா? இது இந்த கொஞ்சம் விட்டுருங்க. இது வந்து என்ன ஆகும்னா நம்ம தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் விட்டுருப்போம், பாடியோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் விரிஞ்சிருக்கும். அதனால அதை விட்டுருங்க. இங்க இருந்து இங்க நீங்க இந்த ஷோல்டர் சைட்ல இருந்து நீங்க இதை இப்படி வச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். இதனுடைய நெக்கினோட வைடு பாத்தீங்கன்னா 5 இன்ச் வச்சிருக்கு. அப்ப 4.25 இன்ச் வச்சு வெட்டும் போதுதான் உங்களுக்கு 5 இன்ச் வந்து இந்த வைடு கிடைக்கும்.
அப்போ நம்ம 5 இன்ச்சு இந்த இது பஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் ரவுண்டு 34 தான். சரிங்களா? இந்த 34க்கே நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடிக்கெல்லாம் நம்ம எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். சென்டர் டாட் வந்து பஸ்ட் லென்த் வரைக்கும் நம்ம கொண்டு வரனாலும் கொண்டு வந்துக்கலாம். நீங்க 1 இன்ச் 1/2 இன்ச் இறக்குறனாலும் நீங்க இறக்கிக்கலாம். அது உங்க சாய்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அது வந்து அப்ப ஊக்கு போடுற பிளேஸ்ல இருந்து வரக்கூடிய டாட்டும் நம்ம எந்த இடத்துல இறக்கி இருக்கிறோமோ அதே ஸ்ட்ரைட்ல தான் வரணுங்களா அப்படின்னு கேட்கு. ஆமா, நான் அதுக்கும் இது சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட் எங்க வருதோ அதுக்கு நேரா அந்த டாட் புடிச்சாதான் அந்த டாட்டுக்கான பர்பஸ் வந்து அங்க வந்து அப்ளை ஆகும். நீங்க வேற இடத்துல மாத்தி மாத்தி பிடிச்சீங்கன்னா அந்த டாட் பிடிச்சதுக்கான ஒரு பர்பஸே இல்லாம போயிடும். அதே மாதிரி ரொம்ப இப்ப யோக்கு நான் இங்க இருந்து வெட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாட் பாத்தீங்கன்னா இதுல வந்து இடிக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலேயோ அல்லது கீழேயோ இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். மத்தபடி இங்க டாட் பாயிண்ட் வருது அப்படின்னா கரெக்டா அதுக்கு நேரா இந்த பாயிண்ட் வந்தா உங்களுக்கு கப் ஷேப் ஃபிட்டிங் ஆகும். சப்போஸ் ரொம்ப எல்லாம் நெருக்கின மாதிரி வருதுன்னா மட்டும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்க இதுக்கு, ஏன்னா இந்த யோக் ரொம்ப மேல ஏத்த இந்த டாட் எங்க பிடிக்கிறதுன்னு ஒரு சிலருக்கு அதை வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு உடனே சென்டருக்கு கொண்டு போயிருவாங்க. அப்படி சென்டருக்கெல்லாம் கொண்டு போக கூடாது. அந்த பட்டிக்கு மேல ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல நம்ம அதை பிடிச்சிக்கலாம். ஏன்னா இந்த மெயின் டாட்டை சுத்தி வர்ற டாட் தான் நமக்கு கணக்கு. இங்க வந்து அதை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா இங்க இந்த டாட் பிடிக்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த இடம்ல சுருக்கம் வந்துடும், மிட் பாயிண்டே சேர்ந்து மாறி போன மாதிரி ஆயிரும். அதனால டாட் பிடிக்கிறதுக்கான போர்ஷன் மிட் பாயிண்ட்டுக்கு நேரா, சப்போஸ் உங்களுக்கு அது கரெக்டா வரலன்னா 1/2 இன்ச் மேலேயோ அல்லது 1/2 இன்ச் கீழேயோ அதை நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸுக்கு ஒரு மாதிரி கட்டிங் போடும்போது நீங்க ஒரு கன்ஃபியூஸ் ஆகலாம், மேடம் இப்படி சொன்னாங்க ஆனா அதை மாத்தி டாட் போடுறாங்க அப்படிங்கும்போது அது என்ன, எதுக்காக நான் அப்படி போடுறேன் அப்படின்னா இதுதான் காரணம். நமக்கு வந்து அந்த பாயிண்ட வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாவுமே நமக்கு மிட் பாயிண்ட் தான். அப்ப இந்த இடத்துல இந்த ரவுண்டு வர்ற இடத்துல இந்த டாட் இங்கேயோ அல்லது இங்கேயோ இது வரைக்கும் வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இதுவும் இங்க வர இடம் இங்க சென்டர்ல வரலாம், கொஞ்சம் மேல ஏறலாம், கொஞ்சம் கீழே ஏறலாம், அவ்வளவுதான். ஆனா இது வந்து பேஸ் டாட், இதை வந்து எங்கேயும் நம்ம மாத்தக்கூடாது. இதை மாத்தனோம்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாவே சேர்ந்து மாறிடும். அதனால அந்த தப்பு வந்து பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸ் நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது அது அப்படியே இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இப்படி போடும்போது இங்க நம்ம போடுற டிஸ்டன்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும். சரிங்களா? இப்ப இதுல மெஷர் பண்ணும்போது இப்ப இங்க இருந்து இங்க வந்து இது 3 இன்ச் வருதுன்னா இங்க இருந்து இங்க பண்ணும்போது ஒரு 3.25 வரும். சரிங்களா? அது வந்து பிரச்சனை இல்லை. நீங்க எப்பவும் போட எடுக்கிற அளவு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். அது சின்ன சின்ன ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ள வர்ற டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே வந்து நமக்கு எந்த ஒரு இதுவுமே பாயிண்டடா நம்ம பண்றது கிடையாது. சரிங்களா? இந்த பாயிண்ட்ல தான் இதை பண்ணணுங்கிறது பிளவுஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க 1/4 இன்ச்சுல வித்தியாசம் வர்றதெல்லாம் பெரிய இதா எடுத்துக்க வேண்டாம். அதே மாதிரிதான் ஷோல்டர் கால்குலேஷன்லயுமே அந்த 1/4 இன்ச்சு வந்தா நீங்க 1/2 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். பாயிண்ட் 1 2 அப்படின்னு எல்லாம் வந்தா 1/4 1/2 அப்படின்னு இந்த 1/4 அப்படிங்கிறதே நமக்கு ஷோல்டர்ல தேவையில்லை. நம்ம அது 1/2 1 அப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. இதை அதிகப்படுத்திக்கலாம், இதை அதிகப்படுத்திக்கலாம். ஆனா இந்த போர்ஷனை மேலேயோ கீழேயோ இறக்கக்கூடாது. கீழே இறக்குனா லூஸ் வரும், மேலே ஏத்தனா இங்க இறங்கிதான் வரும். அப்ப இதே பாடி தான் கப் ஷேப் மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் டோட்டலாவே உங்களுக்கு மாறும். அது அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மேடம், இந்த ஃபர்ஸ்ட் ஹூக்கு கிட்ட ஸ்லாண்டிங்கா லைட் கட்டிங் பண்ணுவோம்ல மேடம், அது வந்து எந்த மாதிரியான கட்டிங்க்கு நம்ம ஸ்லாண்டிங் கொடுக்கலாம், எதுக்கு கொடுக்க வேண்டாங்க மேடம்? இப்ப இதுல சொல்லுங்க, இந்த டாட் வந்து கீழ இறங்கி இது வருது, இறங்கி வருதுங்களா? கீழ இறங்கி வருது மேம். இந்த ஆமாங்க மிட் மேம். பாயிண்ட்க்கு நேரா தானே வரும் உங்களுக்கு. சப்போஸ் அங்க உங்களுக்கு வரலைங்க கப் மேம். இறங்கி இருந்தாலும் அது மிட் பாயிண்ட்க்கு நேரா தான் வரும். ஓ, ஷோல்டர் 1 இன்ச்ன்றதால ப்ராடா அழகா உட்காருதுங்களா? ஆமா ஓகே. ஆமா ஆமா, Thank you. ஷோல்டர் வந்து 1 இன்ச். அதனால அந்த ஷோல்டர் கணக்கு பண்ணி தான் 1.25 கொடுக்குறோம். 1.25 கொடுத்து அது கொடுத்து செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா கொடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டா கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டா உட்காரும்.